இன்ஸ்பெக்டர் வி சக்திமுருகன். சார் இப்போ எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். இங்கே எனி டைப் ஆஃப் எமர்ஜென்சி இந்த சிட்டி இந்த ஏரியாவில் அக்கம் பக்கத்தில் நடக்கிறத வந்து பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீமு 30 பேர் கொண்டது இங்கே புதுப்பேட்டையில் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வரக்கூடிய எந்த டைப்பான ஃப்ளட் ரிலேட்டடு அதர் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஃபேஸ் பண்ண எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எத்தனை பேர் டீம் வந்திருக்கோம் சார்? டீமில் வந்து ஒரு டீமுக்கு 30 பேர் இருக்காங்க இப்போ உள்ள டீமில். ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சார்? எல்லா வகையான எக்யூப்மெண்ட், டிஎம்ஏ எக்யூப்மெண்ட், அது ஃப்ளட் ரிலேட்டடு, எர்த் ஒர்க் ரிலேட்டடு, எனி அதர் டைப் எக்ஸெட்ரா ஆல் டைப் ஆஃப் எமர்ஜென்சி வி கேன் ஃபேஸ் பை யூசிங் திஸ் எக்யூப்மெண்ட். இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது டீம் வருதுங்களா சார் சென்னைக்கு? வரும். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இமிடியட்லி தே வில் கம். நம்ம இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ஃப்ளட்ல வந்து ஈடுபடுவாங்க சார்? அது கண்டிஷனை பொறுத்து, கண்டிஷன் எப்படியா எல்லா வகையான எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணுற சுச்சுவேஷன் எதெல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளட்டுக்கும் இந்த ஃப்ளட்டுக்கும் ஏதாவது இப்போ வரக்கூடிய ஃப்ளட்டுக்கும் நம்ம ஏதாவது டிஃப்ரென்ஷியேட்ஸ் இருக்குங்களா சார்? நம்ம இது புதுசாக ஏதாவது நம்ம பண்ணுறோமா? எங்களை பொறுத்த மட்டும் எதுவும் புதுசு இல்லை. எந்த விதமான ஃப்ளட்டாக இருந்தாலும் நாங்கள் எந்த ட்ரைனிங் கொடுத்தோமோ அது எப்படி கெப்பாசிட்டி மக்களுக்கு மீன்ஸ் கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம், எஸ்எஸ்பி எல்லாம் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அவங்கவுங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி தனக்கு தானே காப்பாற்றிக்கிறாங்க, மற்றவங்களையும் உதவுவாங்க. இதுக்கு அளவாக எந்த விதமாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல லோக்கல் பீப்புள்னால நாங்கள் வந்து இம்மிடியேட்டாக இன்வால்வ் ஆகி காப்பாற்றக்கூட எல்லாரும் எங்களுக்கு ஒன்றும் எதுவும் புதுசு இல்லை. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன சார்? போட்டு அந்த மாதிரி எல்லாமே போட்டு எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃப்ளட்டு வந்துச்சுன்னா ஐஆர்பி ஃப்ளட்டு வந்துச்சுன்னா போட்டு, இன்னும் அதை இயக்கிற மோட்டார், அப்புறம் அதர் எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. எல்லாமே இருக்குது ஃப்ளட் ரிலேட்டடு. தயார் நிலையில் இருக்குது. 2 வண்டி எப்போவுமே தயார் நிலையில் இருக்குது.